ஹலோ, சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே வாங்கிடலாம் உங்ககிட்ட. சரி. ஜாலியும் வாங்கியிருந்தா அது ஜாலியாக போகுது. சரி, அது இன்னொரு செட் இருக்கு வேணும் உனக்கு, போட்டுடலாம் சார். அடுத்தது வந்து இன்னொன்று இந்த இது இருக்குல்ல, அஸ்வகந்தா தான் அமுக்குறா, அஸ்வகந்தா தான் அமுக்குறா, ரெண்டு ஒன்று தானே? ரெண்டு ஒன்று தாங்களா? ஆமா. ஓகே, இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. அது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஜிம் பண்றதுலாம் ஒரு மாதிரி உடம்பு நல்லா பவரா ஃபீல் ஆகுது. சூப்பரா இருக்குங்க. அது நல்ல ஒரு உடம்பு முறுக்கி ஏறிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் ஆகுது. ஒரு உடா பத்தெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சு. அந்த அந்த உடம்புல பவர் வந்து நல்லா தெரியுது எனக்கு. கண்டிப்பா தெரியும். அந்த முறுக்கேற மாதிரி பவரா இருக்கு நல்ல உடம்பு. இது வேற ஏதாவது இருக்குங்களா இந்த இதுல? இது போதும் சார். இது இயற்கையா உங்களை உடம்ப வந்து எந்த அளவுக்கு இயற்கையா எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுமோ எந்த அளவுக்கு முறுக்கத்துமோ ஏற்றிடும். ஓகே ஓகே ஓகே. இல்ல இந்த ஃபேட் எல்லாம் குறையிற மாதிரி தான் ஐடியா இருக்குங்களா? வேட்டு குறைகிறதுக்குன்னு வேற இருக்கு சார். வேட்டை குறைக்கிறதுக்குன்னா திருவிழாச்சூரணம் சாப்பிடணும். திருவிழாச்சூரணம். ஓகே, அது தொப்பை மட்டும் குறைங்களா அந்த மாதிரி? சரி, தொப்பை மட்டும் குறைகிறதா தொப்பைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது தான். அதுதான் அதான் பண்ணணும். ஓகே, உடம்ப குறைக்கிறது, உடம்ப குறைக்கும். உடம்புல இருக்கிற கொழுப்பு கழிவுகள் எல்லாமே வெளியே வரும். திருவிழாச்சூரணம் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணில் குடிக்கணும். சரி, அப்ப அதையும் போட்டு விட்டுருங்க. இது மூணு அனுப்பிச்சு விட்டுருங்க. 3 அனுப்பிச்சு தான். 3 எப்ப இல்ல 3 எப்ப சாப்பிடுவீங்க? அப்போ திருவிழாச்சூரணத்தை நைட்டு கண்டிப்பா நைட்டு தான் குடிக்கணும். சரிங்க, ஓகே. இது அமுக்கராச்சூரணம் காலையில குடிப்பீங்க. இப்ப புண்ண காலையில மத்தியானம் குடிப்பீங்களா? ஏதாவது ஒரு கேப்ல? ஈவினிங்ல ஈவினிங்லன்னா என்ன நேரம் குடிப்பீங்க? சாயந்தரம் 5 மணி 6 மணி. காஃபி டீக்கு பதில் தான். குடிக்கலாம் குடிக்கலாம். அப்படி வேணா குடிச்சிடலாம். அப்படிதான், காஃபி டீக்கு பதில் தான். நான் இப்ப காஃபி டீ எல்லாம் இதுதான் ஓடுது. இதுவே நமக்கு 2 வேளை சப்போஸ் என்ன சொல்றது, நைட் ஈவினிங் குடிப்போம், நைட்லயும் குடிச்சிருவோம். அது சாயந்தரம் குடிக்கலாம். அப்போ ஓகே ஓகே. அப்ப 3 போட்டலாம் சார். சரிங்க, ஓகே. இது அதே மாதிரி தேன் ஏதாவது இருக்கு நம்ம கிட்ட? தேன் இருக்கு. அதை பேக் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் சிரமமான வேலையா தெரியுது. அனுப்பலாம் சார், அனுப்பலாம். தேநெல்லிக்காய் போடுறதுக்காக வாங்க சார். தேனை வந்து அந்த தேநெல்லிக்காய் போடுறதுக்கு முடியாம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்களா? கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஒரிஜினல் தேனை தான், ஒரிஜினல் தேனை தான். ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இந்த கடந்த தேனை வாங்க, கடந்த தேனை. என்ன சாப்பிட போறீங்க தேன்ல? தேன் சும்மா வீட்டுல இருக்க ஏதாச்சும் சும்மா பையனுக்கு பெட்ல இருக்கா சாப்பிடுவான், சும்மா அந்த மாதிரி சாப்பிடலாம். தேன் இருக்கு, சுத்தமான தேன் இருக்கு சார். சொன்னா அதான் போட்டு விடலாம். இது மாதிரி வேற என்ன இருக்கு இந்த வெரைட்டில? இப்ப நான் நமக்கு அஸ்வகந்தா, இந்த பூனகாலி மாதிரி இந்த மண்டு இந்த 3 ஐட்டம் தான் சார். 3 ஐட்டம் தான். ஏதோ சோப்பு இருக்கு, அதை நீங்க வாங்கிருக்கீங்களா? சோப்பு எதுக்குங்க சோப்பு? இருக்கு, சூப்பரா இருக்கும். குளிக்கிற சோப்பு தான், நார்மலா குளிக்கிற சோப்பு. தேங்காய் எண்ணெய் சோத்துக்கத்தால வீட்டுல நம்ம சொந்த தயாரிப்பு. சரி, அதே ஒரு 2 போட்டு விடுங்க. அது 5 சோப்பு போட்டு விட்டுருமா? 5 சோப்பு 350 ரூபா. நல்லா இருக்கும் சார். நீ செக் பண்ண வேண்டியதே இல்லை. சரிங்க, ஓகே. எவ்வளவு சொல்லுங்க, நான் ஜிபே பண்ணிட்டேன். உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். இந்த வரேன். அது அமுக்கரா 1100, பூனக்காளி 800, திருவிழா 550, சோப்பு 350 சார். 2800 ரூபா சார். 2800ங்களா? எப்படி 800. சரிங்க, ஓகே. இந்த பூனக்கால் மாதிரி வேற ஏதாவது இருக்குங்களா? இதுவும் வாங்கிக்கிறேன். இது எல்லாம் அடிஷனலா வேற இருக்குங்களா? இல்ல சார், பூனைக்காளி தான் சார். பூனைக்காளி அமுக்கரா, இது 2ஐயும் தாண்டி வேற என்ன வேணும்? உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இப்ப இன்னும் சொன்ன போலாம், நீ இந்த 3ஐயும் வாங்கிட்டீங்கன்னா உலகத்திலே வந்து அது இதை விட சிறந்தது எதுவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒண்ணு வாங்கிடுறீங்க. அது போக வந்து உடம்புல வந்து நரம்புகளை பலப்படுத்துறது, உடம்ப முறுக்கேற்றுறதுக்கு அமுக்கராவும் பூனைக்காளியும் வாங்கிறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, ஓகே. அப்ப 3 போட்டு நான் போட்டு ஆயிடுச்சா? சரிங்க, ஓகே.